ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் 13வது உச்சி மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெனரல் நிக்கோலே இன்று புதுதில்லியில் ஆப்கானிஸ்தான் குறித்து இந்தியாவுடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நாட்டின் ஜவுளித்துறையில் உற்பத்தியோடு இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய கல்விக் கொள்கை தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். கிராமப்புற தூய்மை கணக்கெடுப்பு பணி 698 மாவட்டங்களில் நாளை தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான 13வது உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நாளை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனரோ, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்கா அதிபர் சிரில் ராமபோசா ஆகியோர் கலந்து கொள்வதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டில் பன்முக அமைப்பிலான சீர்திருத்தங்கள், தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள், மின்னணு தொழில்நுட்பங்கள் வாயிலான வளர்ச்சி, மக்களுக்கு இடையேயான கலாச்சார மற்றும் தகவல் பரிமாற்றங்கள் தொடர்பாக விவாதம் நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு 2வது முறையாக தலைமை வகிக்கிறார். கோவாவில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் தலைமை வகித்தது குறிப்பிடத்தக்கது. புதுதில்லி வந்துள்ள ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெனரல் நிக்கோலே பத்ருசேவ் இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலிடம் ஆப்கானிஸ்தான் குறித்து உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அவர் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் அவர் சந்திக்க உள்ளார். ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகருடன் நடத்திய பேச்சுக்கள் பயனுள்ளவையாக இருந்தது என்று டாக்டர் ஜெய்சங்கர் டுவிட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் நிலவும் அரசியல், பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான அணுகுமுறை குறித்து இரு நாடுகளும் ஆய்வு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெய்ஷே முகமது, லஷ்கர்-ஏ தொய்பா போன்ற பயங்கரவாத குழுக்களின் செயல்பாடுகள், போதைப் பொருள் கடத்தல், ஆசிய மண்டலத்தில் உள்ள நாடுகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த பிரச்சினைகளையும் எதிர்காலத்தில் ஏற்படும் அச்சுறுத்தல்களையும் இந்தியா, ரஷ்யா இணைந்து தீர்வு காண்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஆப்கானிஸ்தான் ஆட்சியை கைப்பற்றியுள்ள தாலிபான் பயங்கரவாத குழுக்களை தடை செய்வது, மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது உள்ளிட்டவற்றில் அளித்துள்ள உறுதிப்பாட்டை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்தியாவும் ரஷ்யாவும் வலியுறுத்தியுள்ளன. கடந்த மாதம் 24ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் நடத்திய தொலைபேசி உரையாடலின் அடிப்படையில் இருதரப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. நாட்டின் ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் உற்பத்தியோடு இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவுளித்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இந்த திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளில் 10,683 கோடி ரூபாய் மதிப்பிலான சலுகைகள் ஜவுளித்துறைக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். குஜராத், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிசா மாநிலங்களுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் தெரிவித்தார். இதனால் 7,50,000 பேருக்கு கூடுதலாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும், ஜவுளித்துறையை சார்ந்த மேலும் பல தொழில்களில் பல லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்பை பெறுவர் என்றும் அவர் கூறினார். மனித உழைப்பால் தயாரிக்கப்படும் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கு இத்திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் பருத்தி மற்றும் இயற்கை நாரிழை ஜவுளி உற்பத்திக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நடப்பு பருவ வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையையும் உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி மசூர் பருப்பு மற்றும் கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 400 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, விடுதலை பெருவிழா கொண்டாட்டங்களையொட்டி சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவும் இந்தியன் வங்கியும் இணைந்து சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துகிறது. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தோறும் செய்தி அறிக்கைகளில் இடம்பெறும் கேள்விக்கான பதிலை AARnewsquiz@gmail.com என்ற மின்னஞ்சல் மற்றும் 7350350295 என்ற கைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது கைபேசி எண் மற்றும் முகவரியுடன் தெரிவிக்க வேண்டும். சரியான பதிலளிக்கும் முதல் 3 நேயர்களுக்கு இந்தியன் வங்கி சார்பில் பரிசும், இதர நேயர்களுக்கு டிஜிட்டல் சான்றிதழும் வழங்கப்படும். வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை மாநில செய்திப்பிரிவின் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும்.
விடுதலை பெருவிழாவில் பங்கேற்போம், விடுதலைக்கு வித்திட்டவர்களுக்கு புகழ் சேர்ப்போம். புதிய கல்விக் கொள்கை தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். கிரியா பல்கலைக்கழகத்தின் வாழ்வியல் மற்றும் சமூக அறிவியல் துறைக்கான நவீன மையத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். தாய்மொழி கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்துதான் புதிய கல்விக் கொள்கையில் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதன் மூலம் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாவது கட்டமாக கிராமப்புறங்களில் தூய்மை கணக்கெடுப்புடன் கூடிய செயலாக்கப் பணிகள் நாளை தொடங்குகிறது. நாட்டின் சுதந்திர பெருவிழாவின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்படும் தூய்மை கணக்கெடுப்பு மற்றும் செயலாக்கப் பணிகள் 698 மாவட்டங்களில் உள்ள 17,475 கிராமங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளன. 87,000த்திற்கும் மேற்பட்ட பொது இடங்கள், குறிப்பாக பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் தூய்மை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. 1,74,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்பட்டு தூய்மை இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தூய்மை பணி தொடர்பான கருத்துக்களை பொதுமக்களிடமிருந்து பெறுவதற்கு செல்போன் செயலி ஒன்று உருவாக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்தை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், மத சார்பின்மை கோட்பாட்டிற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் உகந்ததாக இந்த சட்ட திருத்தம் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக உறுப்பினர்களும் பேரவையில் தங்களுக்கு பேசுவதற்கு உரிய வாய்ப்பு அளிக்கவில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்ற புதிய அமைப்பு தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படத்தக்க வகையில் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பினையும் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். இதற்கான சட்ட மசோதா நடப்பு கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கவிஞர் புலமை பித்தன் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 85. அரசவை கவிஞராக பணியாற்றிய அவர் சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழக அரசின் விருதினை 4 முறை பெற்றுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் பலர் புலமை பித்தன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தின பெருவிழாவையொட்டி அகில இந்திய வானொலியின் தில்லி நிலையம் நடத்தும் வினாடி வினா போட்டியில் தமிழகத்தில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த எல் தேவராஜன் முதல் பரிசை வென்றுள்ளார். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தில்லி வானொலி நிலைய செய்திப் பிரிவு சார்பில் இப்போட்டி நடத்தப்படுகிறது. நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதிலை முதலில் பதிவு செய்து எல் தேவராஜன் வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று தொடங்கியது. ஆன்லைன் வாயிலாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா சார்பில் விஸ்வநாதன் ஆனந்த் தலைமையிலான அணி பங்கேற்றுள்ளது. இந்தியா இன்று முதல் சுற்றில் எகிப்தையும், 2வது சுற்றில் பிரான்சையும், 3வது சுற்றில் ஸ்வீடனையும் எதிர்கொள்கிறது. பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுக்காக இன்று மாலை புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பங்கேற்றார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ரா 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் புதிதாக சேர்க்கப்படவுள்ள 2 அணிகளுக்கான 6 நகரங்களை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. தேசிய விளையாட்டு விருதுகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு முகுந்தன் சர்மா தலைமையிலான குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் 13வது உச்சி மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெனரல் நிக்கோலே இன்று புதுதில்லியில் ஆப்கானிஸ்தான் குறித்து இந்தியாவுடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நாட்டின் ஜவுளித்துறையில் உற்பத்தியோடு இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய கல்விக் கொள்கை தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். கிராமப்புற தூய்மை கணக்கெடுப்பு பணி 698 மாவட்டங்களில் நாளை தொடங்குகிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.